தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் நிலம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் நிலம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. இனி சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் நிலம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் நிலம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. இனி சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் நிலம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய இல்லத்தில் நாம் கூடி வருகிற போது இறை அருளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த தெய்வீக பலியை கொண்டாடுவதின் வழியாக இறைவனுடைய மீட்பில் பங்கு பெறுகிற பேறு பெற்ற மக்களாக நாம் வாழ்கிறோம். ஆம், கிறிஸ்து நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணத்தை தழுவினார். இந்த தூய இருதய ஆண்டவரை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களையே எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன் என்கிறார் ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 36 முதல் 37 மற்றும் 52 முதல் 59 முடிய. அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற் காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிமலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி.
மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலிவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரை பற்றிக் கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கோவிலுக்குள் சென்றவுடனே அந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கிறது. ஆலயம் என்பது இறை அருளினுடைய இடம், இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற இடம், இறை வேண்டல் செய்கின்ற இடம், வழிபாட்டுக்கு உரிய இடம், அனுதினமும் கடவுளுடைய வல்லமையையும் அவருடைய ஆசீரையும் பெற்றுக்கொள்ளுகிற இடம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்தில் பல இடர்பாடுகள் வருகிறது. அவருடைய மனதில் சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர் ஆலயத்திற்குள் நுழைந்த உடனே அவருடைய அனுபவம் என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அங்கிருந்த மக்களுடைய மனநிலையை பார்க்கிறார். சில பேருடைய மனநிலை பணத்தில் குறியாக இருக்கிறது. சில பேர் பொருளின் மீது அதிகமாக அவர்கள் ஈடுபாடு கொண்டிருந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பிசினஸில் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க.
அதிகாரத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படுகிறவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறார். கடவுளுக்கு அந்த கோபத்தினுடைய உச்சநிலை, அவர்களை எல்லாம் அந்த ஆலயத்திலிருந்து விரட்டி அடிக்கிறார். எருசலேம் தேவாலயம் என்பது யூத மக்களுக்கு வழிபாட்டினுடைய மையமாக திகழ்ந்த ஒரு இடம். அது வெறும் வழிபாட்டினுடைய மையம் மட்டுமல்ல, மாறாக அது அவர்களுடைய வாழ்வின் மையமாகவே இருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த இடத்தில்தான் கேளிக்கைக்கும் கூத்துகளுக்கும் இடம் அளித்து மக்கள் எல்லோரும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே மிகுந்த கோபம் கொண்டு அவர்களை வெளியே துரத்தத் தொடங்கினார் என்று இறைவார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இறைவன் இன்று நம்மை சந்திக்கிறார் என்றால் அவருடைய மனநிலை என்னை குறித்து எப்பேற்பட்டதாக இருக்கும்? நான் இந்த ஆலயத்தில் ஒற்றுமையை பாராட்டுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது பிரிவினை பேதங்களை உண்டாக்குகிறவனாக இருக்கிறேனா? அன்பை வளர்க்கிறவனாக இருக்கிறேனா, அல்லது அதிகாரத்தை காட்டுகிறவனாக இருக்கிறேனா? தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? பொறுமையோடு நடந்து கொள்ளுகிறோமா? கோபப்பட்டு பிறரை சபித்துக் கொண்டு இல்லாதது பொல்லாதது பேசிக் கொண்டிருக்கிறோமா? எல்லாமே இந்த ஆலயத்தில் தான் நடக்கிறது. இப்பேற்பட்ட செயலை ஆண்டவர் கவனிக்கிறார் என்றால் நிச்சயம் நம்மையும் அவர் துரத்தி விடுகிறார். ஏனென்றால் இந்த இடத்தில் பரிசேயர்களுடைய மனநிலையும் மறைநூல் அறிஞர்களுடைய மனநிலையும் நன்றாகவே தெளிவுபட நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார், இறைவார்த்தையை அறிவிக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களுடைய மனநிலையை பாருங்கள். குறிப்பாக அந்த பரிசேயர் சதுசேயருடைய மனநிலை சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பது, அவரை எப்படி வெளியே துரத்தலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பது, எப்படி அவரை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயலை நாம் கவனிக்கும் போது நிச்சயம் அவர்களுக்கு அந்த ஆலயத்திலிருந்து அருள் கிடைக்கப் போவதில்லை, அந்த ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கப் போவதில்லை, அந்த ஆலயத்திலிருந்து இறை வல்லமையை ஒருபோதும் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. இப்படிதான் சமீபத்தில் 15 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. அந்த ஆலயத்திற்கு அர்ச்சிப்பு செய்வதற்காக 1000 மற்றுமாக இருந்த மறைமாவட்ட குருக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வருகிறார்கள். அது ஒரு மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தருணம். அந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் அப்படியே குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆயர் வருகிறார், நம்முடைய ஆலயம் அர்ச்சிக்கப்பட இருக்கிறது, ஏராளமான ஆசீர்வாதங்களுடைய இடமாக நம்முடைய ஆலயம் திகழப் போகிறது என்று அவர்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டு பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த வேளையிலும் கூட ஒரு கூட்டம் சூழ்ச்சியாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை, இதை இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என்று குறை பேசிக் கொண்டிருக்கிறது. தவறாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தினுடைய மனநிலையை அன்பிற்குரியவர்களே பிரதிபலிக்கிறது இன்றைய நற்செய்தி. அதாவது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இப்பேற்பட்ட மனநிலையோடு இருக்கிற மக்களை பிரதிபலிப்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதமான நேரத்திலும் கூட இதோ இவர்களுடைய பொறாமை எண்ணத்தின் காரணமாக, குறை சொல்லுகின்ற மனப்பான்மையினால், பிறரை இழிவாக பேசுகின்ற மனநிலையினால் இறைவனுடைய அருளை இழந்து விடுகிறார்கள், இறைவனுடைய வல்லமையை உணர மறுக்கிறார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தையே அவர்கள் மறந்துவிட்டு அந்த வேதனையிலும் அந்த தீய எண்ணத்திலும் கோபத்திலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறுவதை பார்க்கிறோம். இறை அருளை இழந்த மனநிலை இன்றைக்கு அந்த பரிசேயர் சதுசேயருடைய மனநிலையாக அவர்களுடைய மனநிலையும் நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் கோவிலில் கற்பிக்கிறார். அப்ப அந்த ஆலயம் என்பது
அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அன்பு கொடுக்கப்பட்டது, மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, தாழ்ச்சி கொடுக்கப்பட்டது, பிறர் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் போற்றப்பட்டது. ஆனால் இவை அனைத்தையும் அனுபவிக்க தவறியது ஒரு கூட்டம். அவர்களிடத்தில் வெறுப்பும் கோபமும் பொறாமையும் வஞ்சனையும் ஆணவமும் அகங்காரமும் சுயநலமும் மதவெறியும் நிரம்பி இருப்பதனால் நிச்சயம் அவர்களிடத்தில் ஒருபோதும் இந்த ஆசீர்வாதம் தங்குவதே இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, தங்குவதே இல்லை. ஏனென்றால் கடவுளையே அவர்கள் வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் எப்படி ஒழித்து விடலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய கருத்து இதுதான். ஒவ்வொரு முறையும் நாம் ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது எந்த மனநிலையோடு ஆலயத்திற்குள் வருகிறோம், எந்த மனநிலையோடு என் ஆலயத்தில் நான் அடியெடுத்து வைக்கிறேன்? என்னுடைய மனதில் தூய்மை இருக்கிறதா? நான் பேசுகின்ற பேச்சில் உண்மை இருக்கிறதா? நியாயம் இருக்கிறதா? கடவுளை நினைக்கவும், அவரை துதிக்கவும், அவரை உறவாடவும், அவரோடு பேசவும் நான் ஆலயத்திற்கு வருகிறேனா? அல்லது பிறரை பற்றி பேசுவதற்கு, குறை கூறுவதற்கு, ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி புறம் பேசுவதற்கு நான் இந்த ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்திக்கும் போதுதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை அர்த்தம் பெறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த சிந்தனையோடு இந்த நாளில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவரே, நான் எப்பொழுதெல்லாம் இந்த ஆலயத்திற்குள் வருகிறேனோ என்னை ஆசீர்வதியும். நான் பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் செய்தால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். என்னை ஒருபோதும் விரட்டி விடாதேயும், ஒதுக்கி விடாதேயும், புறக்கணித்து விடாதேயும். ஆண்டவரே, நான் உண்மையே பற்றி கொள்ளுகிறேன். இன்றைய அந்த இறைவார்த்தையினுடைய இறுதி பகுதி, நற்செய்தியினுடைய இறுதி பகுதி, மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தார்கள். நாமும் அப்படி அந்த கிறிஸ்துவையே ஆதாயமாக்கிக் கொண்டு அவரையே பற்றி கொண்டிருந்தால் இந்த தூய இருதயத்திடமிருந்து நமக்கு அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை பாதுகாப்பாராக, வழிநடத்துவாராக. ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை வலுவற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வலுவற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் இந்த வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு உள்ளங்களே, இதுவே சரியான தருணம், இதுவே தகுந்த நேரம். மனிதன் பலவீனமானவன்தான், பாவங்கள் செய்யக்கூடியவன்தான், தவறி கீழே விழக்கூடியவன்தான். இவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதோ கடவுளிடம் மன்னிப்பு உண்டு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இரக்கம் உண்டு, அவருடைய இதயத்தில் கருணை உண்டு. நம்மையே முழுவதுமாய் இந்த தூய இருதயத்திற்கு இன்றைய நாளில் ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இறைவன் அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் அவருடைய விழாவில் குத்தி ஊடுருவப்பட்ட அதிலிருந்து வந்த இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், நம்மை கழுவி தூய்மையாக்குகிறார், நம்மை புதுப்படைப்பாக மாற்றுகிறார் என்கிற உணர்வோடு இதோ ஒப்பு கொடுப்போம். இறையாசிரை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அருள்வதாக. பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சந்நிதியில் மீண்டும் மீண்டும் நாம் கூடி வரும்போது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது, நம்முடைய உள்ளம் ஆனந்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. இதோ இந்த ஆசீர்வாதமான தருணத்திலும் கூட இன்றைய முதல் வாசகத்தில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இதோ நாம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு புறப்பட்டு போவோம், நம்முடைய பகைவர்கள் எல்லோரும் வீழ்ந்து விட்டார்கள், தோற்று போனார்கள், நாம் ஆண்டவருடைய இல்லத்திலே மீண்டுமாய் சென்று நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம், தூய்மையாக்கிக் கொள்வோம். இந்த ஆண்டவரிடமிருந்து வருகின்ற வல்லமையினால் நாம் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட இதோ இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய பாடல்களின் வழியாக கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். நரம்பிசை கருவிகளின் வழியாக மீட்டி இறைவனுடைய மாட்சியில் பங்கு பெற்றார்கள். யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்க ஆண்டவருடைய இல்லத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று இந்த முதல் வாசகமானது நமக்கு சான்று பகர்கிறது. நாமும் கூட வேதனையோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பல ஆண்டு காலமாக ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் இது அதற்கான தருணம் அல்ல. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் இயேசு என் மீட்பர் என் அருகிலேயே இருக்கிறார் என்கிற உணர்வினை பெற்றுக் கொள்ளும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் மாறுகிறது, உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப் பெற்று ஆறுதல் கிடைக்கிறது என்கிற உணர்வோடு உற்சாகத்தோடு ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் பாடி செபிப்போமாக. மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி செபிப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே,
யோர்தான் நதிக்கரையினுடைய அனுபவத்திற்குள் நாம் நுழைய இதோ அந்த ஆசீர்வாதமான தருணத்தை நினைத்து பார்ப்போம். ஆவியினுடைய வல்லமை அங்கே எல்லோரையும் ஆட்கொள்ள ஒரு மேகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. மேகத்திலிருந்து தந்தையினுடைய குரல் ஒலி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கடவுளினுடைய வல்லமையான அந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மகனாக அவருடைய மகளாக அங்கீகரிக்கிறது. எனவே அந்த ஆழ்ந்த அனுபவத்திற்குள் செல்ல நாமும் கூட இதோ கடவுளை போற்றி புகழும் வண்ணமா, ஆண்டவரே இந்த ஆவிக்குள் இந்த அக்னி அபிஷேகத்திற்குள் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்குள் நானும் மீண்டும் பிறக்க எனக்கு ஆவியினுடைய வல்லமையை தாரும், எனக்கு ஆவியினுடைய அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி குடும்பமாக இணைந்து நாம் செபிப்போமாக, பாடி புகழ்வோமாக. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். கைகளை உயர்த்தி நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். உண்மைதான், நமக்கு நோய் நொடிகள் வந்துவிடும் போது நாம் சோர்ந்து போகிறோம். இதோ நாம் செய்கின்ற அந்த பணியிலே அந்த பிசினஸ்லே நாம் கீழே விழுந்து விடும் போது தளர்வுற்று விடுகிறோம். இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் ஆதரவு இல்லையே, நான் எப்படி மீண்டும் எழுந்து வருவேன், எப்படி இந்த சமூகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் இதோ அன்று பேதுரு அந்த கடலில் மூழ்கிய போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினாரே, அப்பொழுது கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகனுடைய கையை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் அச்சம் கொண்டாய் என்று சொல்லி ஆண்டவர் கையை பிடித்து உயர்த்துகிறார். நாமும் கூட மூழ்கும் வேளையில், நாமும் கூட தளர்ந்து போகிற தருணத்தில், விழுந்து விடுகிற நேரங்களில் எல்லாம் நம் கரம் பிடித்து ஆண்டவர் உயர்த்துகின்றார், நம்மை தூக்கி விடுகின்றார் என்கிற உணர்வோடு நாம் தொடர்ந்து கடவுளுடைய வரங்களையும் அவருடைய கனிகளையும் பெற்றுக்கொள்ள பாடி இணைந்து ஜெபிப்போமா. வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். நிச்சயம் நீ அதை கண்டுகொள்ளுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. என் ஆண்டவர் இதோ நமக்காக ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை சொல்லி இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஏன் இப்படி சோர்ந்து கிடக்கிறாய்? நீ ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறாய்? நீ ஏன் இப்படி வருத்தப்பட்டு கிடக்கிறாய்? நீ ஏன் இப்படி பாவ சேற்றிலே விழுந்து கிடக்கிறாய்? எழுந்து வா,
துணிவோடு இரு, அஞ்சாதே, கவலைப்படாதே என்று சொல்லி தேற்றுகிற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த நற்கருணை நாதர் உயிருள்ள பிரசன்னத்தை நம் மத்தியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார்கள், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வானதூதர்கள் எல்லாம் நம்மை புடை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். புனிதர்கள் எல்லோரும் தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம் மத்தியிலும் அந்த அற்புதம், அந்த அதிசயம் நிகழ பாடி இறைவனை நாம் புகழ்ந்து ஜெபிப்போமாக. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இறைவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அவருடைய இந்த இறை மாட்சியில் நாமும் பங்கெடுக்கக்கூடிய பேறு பெற்றவர்களாக திகழ தொடர்ந்து மாண்புயர் கீதம் பாடி சுழிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.